யோகன் தர்ஷனுக்கு கீழே இருக்கீங்க, அவர் அடுத்ததாக கீழே இருக்கீங்க, அப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் சார் வந்து யோக நரசிம்மர் சாரோட கமிஷனர் சார் அந்த இதுக்கு நம்ம ராஜமரியாதை எந்த குறித்து நம்ம அன்னைக்கு சார் காஞ்சிபுரத்தில் சார் தான் ஒரு ஃபோனில் என்ன விட்டு அனுப்பிட்டு வாழ்த்துக்கள் சார் கோயில் கொடுத்ததுலேயே பெரிய மலை எடுத்து இருக்குது இன்னைக்கே போகிறோம் சார் வாழ்த்துக்கள் சார் நீங்கள் சார் ஓ பயங்கர சரணாகதியான ஒரு மனிதர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா யோகா நரசிம்மர் வந்து கமிஷனர், அதாவது சிவலிங்கர் இவ்வளோ பரபரப்பான வேலையில் அவ்வளோ விஷயங்கள் தான் வந்து பல கும்ப விஷயங்கள் செய்தார். யோக நரசிம்மர் கோயில் நல்லா பார்த்துங்க, யோக நரசிம்மர் கோயில் கும்ப விஷயங்கள் பண்ணவர். ஒவ்வொருத்தரும் ஐயா இருக்கும்போதே யோக நரசிம்மர் அந்த மலை மேலே போயிட்டு சிவலிங்கர் யோக நரசிம்மர் மலை மேலே போயிட்டு 21 நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் கர்மா கரை என்பது விதி. அவர் கண்ணு முழிக்கிற காலம் கார்த்திகை மாதம். அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு ஏற்படும் போது அங்கே மட்டும் இல்லை சார், நீங்கள் எந்த கோயில் போனாலும் அங்கேயே எனக்கு ஒரு அரசன் யாராச்சும் விட்டு அழைச்சிட்டு போடுவாங்க. அதோடு மட்டும் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த அரசன் என்னை பேரரசனாக்காக்கி இன்னைக்கு கூட பாருங்க எவ்வளோ பெரிய இது மாதிரி எவ்வளோ பெரிய இதை விரிச்சு காமிப்பான். எதுக்கு பெருமாள் கொடுத்த மாதிரி பேரரசனுக்கு கொடுத்த மாதிரி பட்டது நான் தான் எல்லாருக்கும் இடம் பட்ட சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய யோக நரசிம்மனுடைய இதை கொண்டாந்து போட்டிருக்காரு. அவருக்கு பலத்தை கைத்தல் இருக்கணும். இந்த அமிர்தபுரம் மேலும் 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 சக்தி பெற மேலும் 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 கோயில் ஆனந்த தாண்டவமாட காஞ்சிபுரம் வந்தாலே மிராக்கிள் அளவுக்கு தரிசனத்தை பண்ணி கொடுத்தா அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. அது ஃபர்ஸ்ட் அந்த பேர் வந்து அமிர்த குரு, அதான் அமிர்த குரு அப்படி அந்த பேர் தான் எனக்கு இம்ப்ரெஷன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சார்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், கிளாஸ் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து அந்த தப்பு பண்ணாத இந்த தப்பு பண்ணாத யாரையும் பார்க்காத எல்லாம் இந்த மாதிரி சொல்லி வச்ச காலத்தில் நீங்கள் அதை மட்டும் பண்ணு அப்படின்னா இது பண்ணால் நீ முத்தி அடைய மாட்டேன்னு சொன்ன காலத்தில் போயிட்டு நீ இது பண்ணால் நீ முத்தி அடைவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சரி அனைத்து யோகங்களும் கிடைக்கிற ஒரே ஒரு தாந்திரால் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் சொல்கிறது அந்த ஓஷோக்கு அப்புறம் சார் தான். ஸோ ஓஷோ எனக்கு வந்து அந்த ஓஷோட கொஞ்சம் ஒரு பிடிப்பு இருந்துச்சு, ஒரு சின்ன சின்னதாக மெசேஜ் பண்ண வச்சு அது ஒரு இதுதான் எதுக்காக பிறந்தோமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ அது நம்ம கையில் இல்லை. என்னதான் நடந்தாலும் இருந்தாலும் எதிர்பார்க்காம நடக்காதுனாலும் நமக்குன்னு ஒரு விதி இருக்குது, தலையெழுத்து இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். இது எக்காவது தள்ளி போகும் அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிறது இன்னொரு 10 நாள் தள்ளி போகும் அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கை நடந்தே ஆகுன்றத சாட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு தெய்வ கடாட்சி தான் சார் மேலே எனக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா காலையில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு என்ன நடக்குது பக்தின்னு சொன்னார், உள்ளே போனால் அப்படி தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறமா தான் ஒவ்வொருத்தரும் காப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதமும் எல்லாருக்கும் வந்து ஆப்டாக இருக்காது. இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் கொட்டி கொடுக்கணும். அது வந்து ஒரு எல்லாருக்குமே அந்த பஞ்சபூதத்தனம் இருக்குது. பட் என்னன்னா எல்லா டேப்பும் கொஞ்சம் தண்ணி வராமல் இருக்கும். சாருக்கு ஓவர்ஃப்ளோ போகுது. ஸோ அந்த ஓவர்ஃப்ளோவில் டேங்க் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டரை இவர் மூலமாக சப்ளை பண்ணும்போது ஒரு ஓவர் டேங்க் வந்து தனியாக ஒரு வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு கீழே வர முயற்சிச்சாங்க. அது என்ன சொன்ன கடவுளை நீங்கள் ஃப்ளோ பண்ண உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடவுளோட இதில் வந்து ஒரு பக்கவாரத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் நம்மளை பார்த்துட்டா போதும். ஸோ இந்த நிலைமை சார் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே குருவாக ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நம்மளை வந்து சிசியலாக ஏற்றுக்கிறது இல்லை, எல்லோரும் குருவாக ஆகணுன்ற முடிவில் அவர் பண்ணுற ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எவ்வளோ நான் நிகழ்ச்சிகள் எவ்வளோ மந்திரங்கள் பார்த்துருந்தாலும் ஸோ இன்றைக்கி எனக்கும் தனிப்பட்ட முறையில் நான் சரணாகதி ஆகிட்டு பண்ணும்போது அது வேறு ஒரு இதாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இல்லாமல், அதாவது நான் என்ற அகம்பாவம் இல்லாமல் நானாக வந்து இருந்ததுனால அதோடைய வேல்யூ நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரம் சொல்லுவாங்க, நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க சார். ஸோ இன்றைக்கி எனக்காக என் காதில் அந்த ஒரு சொன்ன மந்திரங்கள் ரொம்ப வெரி பவர்ஃபுல் அப்படின்றேன். ஏன்னா இதை வந்து காலையில் ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தாங்க, 2வது மந்திரத்தை இப்போ நான் கேட்குறேன். கேட்டேன்னா அது நிஜமாகவே மறுபடியும் வந்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் செஞ்சிருக்கும் போது அதோட வேல்யூ நல்லா இருக்குன்றது நான் உணர்றேன். ரொம்ப நன்றி.